அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ரேணு பேசுறேங்க. எங்க கூட என் அத்தை இருக்காங்க. வாழ்க வளமுடன். நான் ஜெயந்தி பேசுறேன். நாங்க வந்து இன்னைக்கு என்ன தலைப்புல பேசுறோம் அப்படின்னா, எங்களோட திருமண வாழ்க்கை எப்படிலாம் திருமணம் நாங்க எப்படிலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நாங்க பெரிய எபிசோடா எடுத்துட்டு இருக்கோங்க. இது மொதல் எபிசோடா நாங்க எடுக்கிறோம். இதுல வந்து நீங்க உங்களுக்கு நீங்களும் அப்பாவும் எப்படி, நம்ம பெரிய குடும்பம் இல்லைங்களா, உங்களுக்கும் நீங்களும் அப்பாவும் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, எந்த மாதிரிலாம் ஆயா வந்து ஆயானா அப்பாவோட அம்மா, அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படி உங்களை பார்த்தாங்க, நீங்க எப்படி சொந்தங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நம்ம இப்போ நாங்கள் பெரிய குடும்பம் தான். எங்க அப்பாவும் ஆயாவும் வந்து பெரியம்மா பொண்ணு ஆகுது ஆயா. தாத்தாவுக்கு வந்து அத்தை பையன் ஆகிறாங்க. ரொம்ப சொந்தம் தான். அந்த முறையில வந்து கிராண்டாலாம் எதுவும் பொண்ணு பாக்குற அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப சின்ன வயசுனால சும்மா தாத்தாவும் ஆயாவும் மட்டும்தான். சின்ன வயசுன்னா எத்தனை வயசுங்கம்மா சொல்லுங்க? 15 வயசு தான், 15-16 தான் ஆச்சு. அப்பெல்லாம் என்ன பெரியவங்க வந்தாங்க. பெரியவங்க மூலியமா தாத்தாவும் ஆயாவும் தான் வந்தாங்க. அவங்களோட அக்காவும் மாமா அவ்வளவுதான் பேசினாங்க, பார்த்தாங்க, தேர்தல் பக்கம் மாத்திக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அது வேற எல்லாம் ஒண்ணும் நிச்சயம் வந்து உங்க வீட்டுல தண்ணி குடிச்சிட்டு பேசிட்டு கேஷுவலா சொந்தனால ஒண்ணும் இல்ல, சும்மா வெத்தலை பாக்கு மட்டும் நாங்க பொண்ணை பார்த்துட்டு அக்கா தங்கச்சி எந்த யாருமே அந்த இதே இல்ல. சும்மா வந்தாங்க, பார்த்தாங்க, அவ்வளவுதான். தண்ணி குடிச்சிட்டாங்க. உடனே ஸ்வீட் சாப்பிட்டுட்டோன்னே, ஏன்னா நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டுட்டாங்கன்னாவே அவங்க ஒத்துழைச்ச மாதிரி தான் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நீங்க உங்க இதுல தண்ணி குடிச்சிட்டு வாட்டி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, உங்க வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க, அப்பா அவங்க ஆயாவும் தாத்தாவும் ஓகே சொல்லிட்டு தம்பி தானே, அதனால அக்கா தம்பினால பார்த்து அவங்களுக்குள்ளார என்ன பேசுனாங்களா எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது. வெத்தல் பாக்க மாட்டேங்க. எத்தனை நாள் கழிச்சு அப்புறம் எப்படி நிச்சயம் எல்லாம் எப்படி வச்சு? நிச்சயதார்த்தம் எல்லாம் எதுவுமே பண்ணல. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனே இல்லாத சொந்தனால டைரக்டா கல்யாணம் தான். இதுல வந்து எங்களோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு நான் இதுல கேக்குறேங்கம்மா. எனக்கு என்ன வந்து பொண்ணு பார்க்க வந்தீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஜாதகம் எப்படி பாத்தீங்க, யார் மூலியமா வந்தது, அந்த மாதிரி சொல்லுங்க. நம்ம இதுல பொண்ணு பாக்குறதுன்னா வந்து ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நிறைய ஜாதகம் வந்தது. அதுல வந்து முன்னாடி ஜாதகம் வந்து நம்ம கோபியில ஒரு ஐயருன்னு ஒருத்தர் பெரியவர் இருப்பாங்க, அவங்க கிட்ட தான் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து நல்லா இருக்குதுன்னு கட்டலான்னு சொல்லி சொன்ன வாட்டி தான் உங்க அப்பா ஜாதகம் கொடுத்த வாட்டி பார்த்துட்டு, அப்புறம் எதுக்கும் நம்ம பையன் வெளிநாட்டுல இருந்தனால நாங்க 2 பேரும் வந்து பாத்துட்டு வந்தோம். அப்புறம் என்ன இருந்தாலும் பையனுக்கு பிடிச்சிருந்தாதான் பையனையும் வர சொல்லி பார்த்துட்டு பையனும் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தோம். வந்து 5 பேர் வந்து பார்த்துட்டு ஓகே ஆன வாட்டி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க, நாங்களும் தெளிவா இருந்தோம். ஸோ அதனால நானும் என் கணவரும் ஒரு 5 நிமிஷம் வந்து பேசிக்கிட்டோம். எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே வந்து உடன்பாடு இருந்தது, 2 பேருக்கும் மனசு ஒத்து போனுச்சு. அதனால வந்து அப்ப அவங்க ஆனா எதுவும் சாப்பிடல, ஏன்னா வந்து எதுவும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுல போய் அவங்க கலந்து பேசிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் சரின்னு சொன்ன மாட்டிதான் நிச்சயதார்த்தம் பண்ணணும். நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு அப்பெல்லாம் புடவை எடுக்கிற பழக்கம்லாம் இல்லை. இந்த காலத்துல எல்லாருக்கும் அதை ஆசைப்பட்டு பையனுக்கு பொண்ணு ஆசையா வாங்கி தர்றாங்கனால அதுக்கு கூட போய் புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு புடவை கொடுத்து செயின் போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அவங்க எங்களை பார்த்துட்டு வந்தாங்க, நாங்க அவங்கள பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே வந்து அன்னைக்கு சாயங்காலமே வந்து அவங்க வீட்டுல இருந்து அவரு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் வந்து ஓகேவா இருந்தது. ஸோ அப்பயும் வந்து எங்க வீட்லயும் அவங்க வீட்லயும் ரொம்ப ஒத்து போய் நாங்க 2 பேரும் வந்து இது பண்ணிக்கிட்டோம். அதை தட்டு மாத்திக்கல, பட் 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நாங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிட்டோம், 2 பேர்த்து வீட்டில் அப்படியும் கம்யூனிகேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு எபிசோடில் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம், இப்போ நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டோம், இதை வந்து நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம் இந்த எபிசோடில். அடுத்த எபிசோடில் நாங்கள் வந்து எப்படி வந்து நிச்சயதார்த்தம் பண்ணாங்க, அதுக்கு இவங்க என்னென்ன மாதிரி முறைகள் துணிமணிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் இன்னொரு எபிசோடில் சொல்கிறோம்.
நீங்க வந்து எப்படி உங்களோட பெரிய குடும்பமா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.